அடுத்ததாக மாநில இளைஞர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் யூசுப் அவர்கள். பெருமைகள் பல வாய்ந்த இந்த பனம்பட்டி மண்ணில் இன உணர்வும் மான உணர்வும் கொண்டு ஒரு சேர குழுமிருக்கின்ற நாங்கள் எப்பொழுதும் எங்கள் உயிருக்கு மேலாக நேசிக்கின்ற எங்கள் தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கம். இத்தனை கட்சிகள் இருக்கும் பொழுது எதற்காக இந்த நாம் தமிழர் கட்சி? வாக்கிற்கு 1000 ரூபாய், மூக்குத்தி, தோடு, தொங்கட்டான், மது, பிரியாணி பொட்டலம் இவையெல்லாம் நீங்கள் கொடுப்பீர்களா என்றால் கொடுக்க போவதும் இல்லை, கொடுப்பதற்கு காலனா காசு கூட இல்லை. பின்பு எதற்காக அரசியல் செய்ய வந்தாய்? பணம் இருப்பவன் தான் அரசியல் செய்ய முடியும் என்கின்ற நிலையை மாற்றிடதான் உங்கள் வயிற்று பிள்ளைகள் நாங்கள் அரசியல் செய்ய வந்திருக்கிறோம். அரசியல் என்பது முழுக்க முழுக்க மக்களுக்கு ஆற்றுகிற தொண்டு என்கின்றார் பெருந்தலைவர் காமராசர். அரசியல் என்பது மக்களின் மீது அதிகாரத்தை செலுத்துகிற விவகாரம் அல்ல, அது மக்களுக்கு ஆற்றுகிற தொண்டு என்கின்றார் நம் உயிர் தலைவர் தேசிய தலைவர் மேதகுவே பிரபாகரன் அவர்கள். நாம் தமிழர் கட்சியினுடைய பிள்ளைகள் நாங்கள் சொல்கிறோம், எங்கள் அன்பு மக்களே, அரசியல் என்பது மக்களுக்கான தேவையும் அதை நிறைவு செய்யும் சேவையும் என்று உங்கள் முன்னால் வந்து நிற்கிறோம். இந்த தமிழ்நாட்டில் தொடர்ச்சியா தேர்தல் காலத்தை எத்தனையோ தேர்தல் காலத்தை இந்த காரைக்குடி சட்டமன்ற தொகுதி கண்டிருக்கு. ஆனால் தொடர்ச்சியாக இந்த மண்ணையும் மக்களையும் ஆட்சி செய்த கட்சிகள் இந்த காரைக்குடி மண்ணுக்கு செய்த நல்லது என்ன? என்னைக்கு யோசிச்சிருக்கோம்? கண்மூடித்தனமா தேர்தல் வந்துட்டாலே போதும், தேர்தல் வந்துட்டா சீமான் கட்சியா நாம் தமிழர் கட்சியா, ஐயோ நீங்க தான் வரணும், சத்தியமா உங்களுக்கு தான் ஓட்டு போடுறேன், மாற்றம் வரணும் தம்பி, கண்டிப்பா நான் உங்களுக்கு தான் ஓட்டு போடுறேன்னு சொல்லி தேர்தலுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கேவலம் எவ்வளவு? கேவலம் 1000 ரூபாய், 500 ரூபாய், 200 ரூபாய் எதுக்கு கொடுக்கறான்? வாக்குக்கு காசை கொடுக்கறான். எப்படி? விழிப்புணர்வற்ற விவரம் தெரியாத பாமர மக்கள் உழைக்கும் வர்க்கத்தில் போய் கடைசியாக ஒரு வார காலத்துக்கு முன்பாக, தேர்தலுக்கு ஒரு வாரத்துக்கு முன்பாக போய் வீடு வீடா சென்று போய் கொடுப்பான். 200 ரூபாய், 1000 ரூபாய் பிச்சை காசு. எப்படி? பிச்சை காசு. இந்த காசை கொடுத்து மக்களுடைய அறியாமையை பயன்படுத்தி வாக்க வாங்கிடலாம்னு நினைச்சித்தான் இத்தனை ஆண்டு காலம் இந்த காரைக்குடி சட்டமன்ற தொகுதியில வந்தவர்களும் போனவர்களும் நம்மை ஆட்சி செய்தார்கள், சட்டமன்ற உறுப்பினர்களாக ஆனார்கள். அதிலிருந்து நாம் தமிழர் கட்சி என்ன மாறுபடுது? நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக 2011 இருந்து இந்த நாள் வரை எவரிடமும் எங்களுடைய கட்சி கொள்கை என்ன தெரியுமா? நாம் தமிழர் கட்சியோட கொள்கை என்ன தெரியுமா? இந்திய தேசிய கட்சிகளோடு ஒருபோது கூட்டணி கிடையாது, திராவிட கட்சிகளோட ஒருபோது கூட்டணி கிடையாது. அதுதான் எங்கள் கொள்கை முடிவு. நாங்கள் எந்த காலத்திலும் சரி, இப்ப நடக்கிற சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, எதிர்காலத்தில் வரக்கூடிய அனைத்து தேர்தல்களிலுமே நாம் தமிழர் கட்சி தனித்துதான் களமாடும். காரணம், நாங்கள் தூக்கி சுமக்கின்ற இந்த புலிக்கொடியில் இருக்கக்கூடிய புலி தனித்தே களமாடும். அதனால் நாங்கள் ஒவ்வொரு தேர்தல் காலத்திலும் தனித்துதான் களமாடுவோம். நீங்க வந்திருக்கிறீங்க எங்க காரைக்குடி சட்டமன்ற தொகுதிக்கு, குறிப்பா தமிழ்நாட்டுக்கு நாம் தமிழர் கட்சி என்ன செய்யும்? திமுக ஒரு கட்சி, திராவிட முன்னேற்ற கழகம், அது கூட்டணி கட்சிகளை சேர்ந்து 23 கட்சி. எப்படிங்க? திமுக ஒரு கட்சி 23 கட்சிகளை சேர்ந்து கூட்டணியை கொண்டு இந்த தேர்தல் காலத்தை சந்திக்குது. அதிமுக ஒரு கட்சி, அந்த கட்சி சுமார் 14-15 கூட்டணி கட்சிகளை சேர்ந்து தேர்தல் காலத்தில் நிக்குது. இன்னொருத்தவர் வந்திருக்காருல, பனையூர் பங்களா பக்காமாஸ் கட்சி, அந்த பக்காமாஸ் கட்சி என்ன சொல்றாரு?
நான் நடிச்சா இந்த துணை நடிகர் இந்த அமெரிக்க மாப்பிள்ளை மாதிரி வாங்க அப்படின்னு கேட்டா இல்ல இல்ல நடிச்சா நான் ஹீரோ தான். உண்மையிலே சொல்றேன், நீங்கள் திரைப்படத்தில் தமிழ்நாட்டினுடைய ஈடில்லாத சூப்பர் ஸ்டாராக திரைப்படம் நடிக்கிறீங்க, பார்க்கிறோம், வரவேற்கிறோம், கை தட்டுறோம். சரி, அரசியலில் என்ன தகுதி இருக்கு? ஜனநாயக நாட்டில் யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம், சரிதான். உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? நடிப்பதை தாண்டி இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமான சிக்கல்களில் தொடர்ச்சியான போராட்டங்கள் நீங்க என்ன முன்னெடுத்திருக்கிறீங்க கேட்டா சொல்லுவாங்க, நாங்க விஜய் மக்கள் இயக்கத்திலிருந்து மக்களுக்கு தொண்டாற்றுறோம், ராமேஸ்வரம் மீனவர்களுக்காக பேசியிருக்கோம், அது பேசியிருக்கோம் சொல்லுவாங்க. சரிப்பா, காவல்துறையுடைய கஸ்டடியல் டெத்வாங்கல்ல, காவல்துறைக்கு விசாரணை என்று அழைத்து செல்லப்பட்டு காவல் நிலையத்திலே வைத்து காவலர்களால் சித்திரவதைக்கு ஆளாக்கப்பட்ட அடித்து கொலை செய்யப்பட்ட சகோதரன் அஜித் குமாருடைய வழக்க பத்தி ஏன் வாய் திறக்கல? தவிச்ச வாய்க்கு குடிக்கக்கூடிய தண்ணியில குடிநீர் தேக்க தொட்டியில மலத்தை கலந்தான் வேங்க வயல்னு. அந்த வேங்க வயல் பிரச்சனையை பத்தி ஏன் பேசல? ஏன்னா தெரியாது. ஹைட்ரோ கார்பன் திட்டம் தெரியாது, மீத்தேன் தெரியாது. தூத்துக்குடி ஸ்டெர்லைட்டுக்கு போராட்டத்தில் ஈடுபட்டவங்களுக்கு பாதிக்கப்பட்டவங்க போய் நள்ளிரவுல போய் சந்திச்சார். இப்படி ஒரு மாயையை சொல்லி தமிழக வெற்றி கழகம்னு ஒரு கட்சி. இந்த 3 கட்சிகளுக்கு மாற்று என்ன? நாம் தமிழர் கட்சி தான். திமுகவினுடைய தேர்தல் அறிவிக்கை ரூபாய் 8000 மதிப்பிலான கூப்பனை உங்களுக்கு நாங்கள் தருகிறோம். அந்த கூப்பனை நீங்கள் பயன்படுத்தி நீங்க டிவி வாங்கிக்கங்க, ஏசி வாங்கிக்கங்க, பிரஷர் குக்கர் வாங்கிக்கங்க, வாஷிங் மிஷின் வாங்கிக்கங்க. திமுக. அதிமுக அதனுடைய தேர்தல் அன்னைக்கு என்ன? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் உங்களுக்கு 2000 ரூபாய் தருவோம். வேற என்ன தருவீங்க? நாங்க உங்களுக்கு ஃப்ரிட்ஜ் தருவோம். அடட சூப்பர் ஆச்சே, பெரிய நல்ல திட்டம்ல. தமிழக வெற்றி கழகம்னு விஜய் அவர் ஒரு பக்கம் அறிவிக்கிறார், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அண்ணனின் சீர்வரிசை திட்டம், பெண்களுடைய பாதுகாப்பை நாங்கள் உறுதி செய்கிறோம், வேலு நாச்சியாருடைய படை அனுப்போம். அவரு அதாவது தாய் மாமன் சீர்திட்டமா, அதே பிறகு அண்ணனின் சீர்வரிசை திட்டமா, மகளிர் சுய உதவி குழுக்களில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வட்டி இல்லாத கடனாக 5 லட்சம் ரூபாய் தரப்படுமா. இவர் சொல்லக்கூடிய இந்த தேர்தல் வாக்குறுதிகளை கணக்கிட்டு பார்த்தோம்னு சொன்னா இந்த பகுதியில குறிப்பா காரைக்குடி சட்டமன்ற தொகுதியில இனமானத்தோடும் தன்மானத்தோடும் வாழக்கூடிய மக்களுக்கு நான் ஒண்ணு சொல்லுவேன், தமிழ்நாட்டு அரசினுடைய ஆண்டு பட்ஜெட் எவ்வளவு தெரியுமா? 4.5 லட்சம் கோடி. இப்ப பட்டத்து இளவரசர் களம்பல வென்ற மாவீரன் ஆதித்த கரிகாலன் ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கார்ல, அவருடைய ஆட்சி காலத்திலிருந்து தமிழ்நாடு அரசினுடைய கடன் தொகை எவ்வளவு தெரியுமா? 10.5 லட்சம் கோடி. எப்படி 10.5 லட்சம் கோடி கடன்ல இருக்கு தமிழ்நாடு. இப்ப எங்க ஐயா பனையூர் பங்களால ஸ்ட்ரைட்டா புறப்பட்டு வந்தார்ல, அவரு சொல்றாரு, என்ன சொல்றாரு, நான் இது மாதிரி தாலிக்கு 1 பவுன் தருவேன், தாய் மாமன் சீர் 1/2 பவுன் தருவேன், நான் 5 லட்சம் தருவேன், அது தருவேன் சொல்றாரு. இதை எல்லாத்தையும் கணக்கிட்டு பார்த்தா சுமார் ஒரு வருடத்திற்கு தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 10 லட்சம் திருமணம் நடக்குது. 10 லட்சம் திருமணம் நடக்குதுன்னா அந்த திருமணம் நடத்தக்கூடியவங்களுக்கு எல்லாருக்கும் 1 பவுன் தருவாராம். 10 லட்சம் பவுன். 10 லட்சம் பவுன். நீ பவுனோட விலை என்னங்க? பவுனோட விலை என்ன? 1 லட்சம் ரூபாய். 10 லட்சம் பவுனுனா 10 லட்சம் பவுனுக்கு என்ன ஆச்சு? 10 லட்சம் கோடியா? கணக்கு வழக்கே என்ன எங்கேயோ போய் நிக்கும். ஆண்டு அரசுடைய வருமானம் எவ்வளவுங்க? 4.5 லட்சம் கோடி தான். ஏற்கனவே கடனாளி பயனாடா இருக்கு இந்த நாடு. இப்படிதான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தேர்தல் வாக்குறுதி. அறிவு சிறந்த பெருமக்களே, உலகத்தினுடைய குப்பை தொட்டி இந்தியா, உலகத்தினுடைய குப்பை தொட்டி இந்தியா, இந்தியாவினுடைய குப்பை தொட்டி தமிழ்நாடு. ஏன் அப்படி சொல்றோம்? என்னையெல்லாம் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் ஆகாத திட்டம்னு ஒண்ணு இருக்கோ, சட்டங்கள்னு ஒண்ணு இருக்கோ, அதை தமிழ்நாட்டில் கொட்டுடா, தமிழ்நாட்டில் சட்டத்தை நிறைவேற்றாங்க. ஏன்? தமிழ்நாட்டில் உள்ளவங்களை பெரமண்டல் அடிச்சால் கேட்க நாதியற்ற ஒரு இனக்கூட்டம் ஒண்ணு தமிழ்நாட்டில் இருக்கு. அந்த கூட்டத்தில் போய் தான் இலவச திட்டம் சட்டம் அப்படின்னு சொல்லி அறிவிப்பான்.
இதெல்லாம் அந்த காலம். எப்படி ஐயா பெரியார் அவர்களை முன்னேற்ற சொல்லி, பேரறிஞர் அண்ணாதுரை அவர்களை முன்னேற்ற சொல்லி, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை முன்னேற்ற சொல்லி, ஜெயலலிதா அம்மாவை சொல்லி, ஐயா கலைஞரை சொல்லி, ஐயா ஸ்டாலினை சொல்லி வாக்கு கேட்ட காலம் அந்த காலம். இது தமிழ் தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய பிள்ளை செந்தமிழன் சீமான் காலம். இனியும் நாங்கள் இனி வரும் காலகட்டங்களில் இந்த இலவசங்களுக்கு நாங்கள் ஒருபோதும் கையேந்த மாட்டோம். ஏன் எது இலவசமா இருக்கணும்? தம்பி பேசுறிய தம்பி, நாம் தமிழர் கட்சியில் என்னப்பா இலவசம்? நாங்க இலவசம்ங்கிற நோக்கமே கிடையாது எங்களுக்கு. ஆனால் நாம் தமிழர் கட்சி வைக்கக்கூடிய அடிப்படை கொள்கை, தேர்தல் வாக்குறுதி என்பது மூன்றே மூன்று தான். ஆரம்ப கல்வியிலிருந்து உயர்கல்வி வரை தனியார் பள்ளி கல்லூரிகள் எந்த அளவுக்கு தரம் உயர்த்தி கொடுக்குதோ, அதே போல சொந்த நாட்டு மக்களுக்கு அண்ணன் செந்தமிழன் சீமானுடைய அரசு ஆரம்ப கல்வியிலிருந்து உயர்கல்வி வரை அரசு பள்ளிகளில் தரமாக சமமாக இலவசமாக கொடுக்கப்படும். அமைச்சருடைய மகனாக இருந்தாலும், கடைகோடி மக்களுடைய மகனாக இருந்தாலும், மீனாட்சி மிஷன், காமாட்சி அப்படின்னு பெரிய தனியார் மருத்துவமனைகள் எந்த அளவுக்கு மருத்துவம் கொடுக்குதோ, அதே மருத்துவத்தை அண்ணன் செந்தமிழன் சீமானுடைய அரசு மருத்துவமனை தரமாக சமமாக இலவசமாக கொடுக்கும். நம்ம எல்லாரும் கோடை வெயில் ஏற்கனவே 40 டிகிரி அடிக்குதுங்கிறான், சித்திரை வெயில் இன்னும் வரல, இன்னும் 40 டிகிரி அடிக்குதுங்கிறான், இன்னும் 50 டிகிரி போகுங்கிறான். வேர்த்து கொட்டுதுன்னு தவிச்ச வாய்க்கு எல்லாரும் தண்ணி பாட்டில காசு கொடுத்து வாங்குவோம். சரி, நம்மள்ட்ட காசு இருக்கு, நம்ம காசு கொடுத்து வாங்குறோம். காக்கையும் மைனாவும் சிட்டும் குறியும் நாயும் நரியும் புலியும் சிங்கமும் எந்த கடையில போய் காசு கொடுத்து வாங்கும்? இந்த திமுக அதிமுக இந்த காங்கிரஸ் பாஜக இவர்கள் இலவச திட்டம் கொடுக்கறாங்கல்ல, அறிவு சிறந்த பெருமக்களை சிந்தித்து பாருங்க. இவர்கள் கொடுக்கக்கூடிய இலவச பொருட்கள் என்பது அன்றாடம் நாம் சம்பாதித்து நம் வருமானத்தில் உழைப்பால் வருமானத்தை பெற்று அந்த வருமானத்தின் மூலம் வாங்கக்கூடிய எலக்ட்ரானிக் பொருள். அவ்வளவுதான். ஒரு மாசம் ஓடும், 3 மாசம் ஓடும், அதுக்கப்புறம் ரிப்பேர் ஆயிடும். ஏன் தவிச்ச வாய்க்கு குடிக்கக்கூடிய தண்ணியை விற்பனையை கொடுக்கலாம்ல, ஏன் கொடுக்கல? ஏனால் தண்ணீரை விற்பனை பண்டமாக்கினால் தனியார் பெரும் முதலாளி பாதிக்கப்படுவான். அதனால தண்ணியை விற்க முடியாது. ஆனால் அண்ணன் செந்தமிழன் சீமானின் நாம் தமிழர் அரசு அமைந்தவுடன் தூய குடிநீர் அனைவருக்கும் இலவசமாக வழங்கப்படும். இதுதான் நாங்க வச்சிருக்கிற பிரதான கொள்கை. எல்லாரும் சொன்னாங்க, ஐயோ நாம் தமிழர் கட்சியா, ஐயோ சீமானுடைய கட்சியா, ஆடு மாடு மேய்க்க சொல்றாருங்க, சீமான் ஆடு மாடு மேய்க்க சொல்றாரு, சீமான் ஆடு மாடு மேய்க்க சொல்றாருன்னா, ஆடு மாடு மேய்க்கிறதுங்கிறது அவமானகரமான சொல்லாக இருந்தது. எப்ப? 2010க்கு முன்னாடி. ஆனால் அண்ணன் சீமானும் நாம் தமிழர் கட்சி வந்த பிறகுதான் ஆடு மாடு மேய்த்தல் அல்லடா, ஆடு மாடும் வளர்த்தல் என்பது நாம் தமிழர் அரசில் அரசு பணியாக்கப்படும் சொன்னார். ஏன்? ஞாயிற்றுக்கிழமை ஆகட்டும், விடுமுறை நாட்கள் ஆகட்டும், கறி கடைக்கு போய் வேட்டியை வரிஞ்சி கட்டிக்கிட்டு நின்றுட்டு 1 கிலோ மட்டன் கொடு, 1 கிலோ மட்டன் சுக்கா கொடு, பக்காவா கொடுன்னு வாய்க்கு வக்கனையா கேட்க தெரியுது இல்ல? ஆடு மாடு வளர்க்கறது அவமானம்னு நினைச்சீங்க. காலம்பரை அதாவதுங்க, ஒரு தாய் கருவுற்று அந்த குழந்தை 3 வயது வரைக்கும் தன்னுடைய தாயின் மார்பில் தாய்ப்பால் குடிச்சு வளரும். அந்த குழந்தை 60 வயது 70 வயது வரைக்கும் தாயினுடைய மார்பில் பால் குடிக்கிறது இல்ல, மாட்டினுடைய பாலை தான் குடிக்கிறாங்க. சரிதானே? அப்படிப்பட்ட இந்த ஆட்டினுடைய மாட்டினுடைய வளர்ச்சி இல்லாது இங்க எதுவுமே கிடையாது. சாராய கடையில் சாராயத்தை ஊற்றி கொடுப்பவன் அரசு எம்ப்ளாய், கவர்மெண்ட் எம்ப்ளாய் என்றால், ஆனால் ஆடு மாடு மேய்க்கக்கூடிய நமது அப்பத்தாலும் நமது குடும்பத்தில் உறவுகளும் ஏன் அரசு எம்ப்ளாய் ஆகக்கூடாது? அதை என்னைக்கு சிந்திக்க போறோம்? அதுதான் அண்ணன் சீமானின் கரத்தை வலுப்படுத்தினால் நாம் தமிழர் அரசு அமைந்தவுடன் ஆடு மாடு வளர்த்தல் என்பது அரசு பணி, விவசாயம் என்பது அரசு பணி. இதுதான் நாங்க சொல்ற இலவசம். புரியுதுங்களா? சிந்திச்சுக்கணும். திரும்ப திரும்ப நான் சொல்லி சொல்லி பார்த்தோம். நாங்க பரம்பரை திமுக, எங்க கை கூட்டணி கட்சி காங்கிரஸ் கைக்கு தான் போகணும்னு சொல்லாதீங்க. காங்கிரஸ் கட்சி இந்த காரைக்குடி தொகுதியில என்ன செஞ்சிருச்சு கடைசியா சொல்லிடுவோம். காரைக்குடி சட்டமன்ற தொகுதியில காங்கிரஸ் கை சின்னம் என்ன செஞ்சிச்சு? கை உயர்ந்துச்சா? இல்ல. ஐயா மாங்குடி அவர்களும் அந்த காங்கிரஸ் கட்சியினுடைய கை தான் உயர்ந்துச்சு.
சரி, அதுக்கு மாற்றா இருக்கக்கூடிய தேர்போகி பாண்டி அண்ணனுடைய கட்சி என்ன சொல்லுது? அவர்கள் ஏற்கனவே சண்டை போட்டுக்கிட்டாங்க குடும்பத்துல, இப்ப ஒண்ணு சேர்ந்துக்கிட்டாங்க, அவ்வளவுதான். அதிமுக கூட்டணியில நிக்கிறாங்க. கடைசியா ஒருத்தர் நிக்கிறாரு, பல் மருத்துவர்னு சொல்லிட்டு. இந்த சமூக வலைதளத்துல இன்ஸ்டாகிராம், பேஸ்புக், சோசியல் மீடியால அரசியல் செய்யற தலைவன் அல்லடா சீமான். மக்களுக்கான பிரச்சனையை மக்களோட மக்களாக நின்று களத்தில் நிற்பவன் தாண்டா எங்கள் உயிரண்ணன் செந்தமிழன் சீமான். இவர்களுக்கு அவங்களது வாக்கு. இந்த தொகுதியில் குறிப்பாக உலகத்து நாடுகளே திரும்பி பார்க்கக்கூடிய இந்த காரைக்குடி சட்டமன்ற தொகுதி என்பது மக்கள் எதிர்பார்ப்பாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். காரணம், இங்க யார் போட்டிடுறாங்க? மக்களுக்கான முதல்வர், மக்கள் தலைவன் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் போட்டியிடுகிறார். இந்த தொகுதியில நாம யாருக்கு வாக்கு செலுத்த போறோம் முடிவெடுங்க. ஒன்னே ஒண்ணுதான். உண்மையிலேயே நாம எல்லாரும் அன்றாட வயக்காட்டுல போயிட்டு உழைச்சி வருமானத்திலிருந்து வரக்கூடிய உணவை நம்ம சாப்பிடுறோம். வயிறு பசிக்குது இல்ல, வயிறு பச்சா சோறு திங்கிறோம்ல, அந்த சாப்பாடு திங்கும் போது அந்த உணவை உற்பத்தி செய்யக்கூடிய அந்த விவசாயிக்கு நம்ம நன்றி சொல்லணுமா இல்லையா? சொல்லணும்ல. அந்த நன்றியை வரக்கூடிய ஏப்ரல் 23 வாக்கு பெட்டியில் வரிசை 2 இருக்கக்கூடிய காலம் தந்த மகத்தான மக்கள் தலைவன் அண்ணன் செந்தமிழன் சீமானுக்கு ஏர் சுமக்கும் உழவர் என்கின்ற விவசாய சின்னத்திலே உங்கள் வாக்கினை தந்து காரைக்குடியின் சட்டமன்ற உறுப்பினராகவும் தமிழ்நாட்டு முதலமைச்சராகவும் அண்ணன் செந்தமிழன் சீமானை அரியணை ஏற்றுங்கள் என்று கூறி ஆண்ட தமிழினம் அடிமையாகுமா? வீர தமிழினம் வீழ்ந்து போகுமா? பாய்ந்த புலிகள் காலில் பணியுமா? எம்மின வரலாறு இத்தோடு முடியுமா? புலிகோடி பிடிப்போம், திருப்பி அடிப்போம், தமிழாவா மீண்டும் உலகை ஆண்டு கழிப்போம், தமிழாவா. நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.